ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபாஸ்டேக் பட்டின ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது February 17, 2025 இருந்து ஒரு சில புது ரூல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபாஸ்டேக்ல. ஸோ இது தெரியாம நிறைய பேர் டோலை கிராஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து உட்படுறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ 4-வீலர் ஃபாஸ்டேக் யூஸ் பண்றவங்க அத்தனை பேரும் இதை வந்து தெரிஞ்சுங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியும் எந்த விதமான சிரமமும் இல்லாம நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கறதை வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபாஸ்டேக்ல பேலன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது உங்களோட ஃபாஸ்டேக் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் எக்ஸ்பயர்ட் ஆயிருக்குதா இல்லையா, அதாவது வேலிடிட்டி இருக்கா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது லீகல் இஷ்யூ உங்களோட வெஹிக்கிள்ல இருக்கா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கிங்க. தென் ஏதாவது பெனால்ட்டி இருந்து அந்த டியூ வந்து கிளியர் பண்ணாத இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்டா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரீசன்ஸ். இதெல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே உங்களோட ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் வந்து வெளியே வந்துடும். தென் ஹவு டு அவாய்ட் ஃபாஸ்டாக் இஷ்யூ. அந்த ஃபாஸ்டாக் இஷ்யூ வந்து நீங்க வந்து இது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும், அதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க உங்களோட ஃபாஸ்டாக் வேலட்ல. அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து உங்களோட ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மானிட்டர் டிரான்சாக்ஷன் ரெகுலர்லி டு ஐடென்டிஃபை டிடக்ஷன் டிலேஸ். அதாவது உங்களோட ஏதாவது டிடக்ஷன் வந்து டிலே ஆகுதா, கரெக்டா வந்து போயிட்டு இருக்குதா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டோல் பூத்ல வந்து ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கறதையும் வந்து கரெக்டா வந்து செக் பண்ணிட்டே இருங்க. மெயினா வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் ஆயிருக்குதா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களோட ஃபாஸ்டாக் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாத போகும். அதுக்கப்புறம் உங்களோட பிளாக் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னா அது வந்து மோர் தென் 60 மினிட்ஸுக்கு பிஃபோரா ரீச்சிங் டோல் பிளாஸால வந்து ரீச் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அது வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து ரிமூவ் ஆகும், இல்லாட்டி பிளாக் லிஸ்ட்ல தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த விதமான சிரமமும் இல்லாத வந்து மூவ் பண்ணலாம். இன்னும் மேலும் விவரங்களுக்கு நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's bye from தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.